நம்ம 2 பேரும் ஓடி போலாமா? ஒரு யாக்கை ஒரு வாழ்க்கை, அதை கூட வாழா வாழ்வென்ன, சிறு கூடு சிறு நெஞ்சம், அதற்குள்ளே குப்பை மேடென்ன. நண்பன் இருக்கிற நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்ல ஒரு நண்பன். தோழா என்னுயிர் தோழா, தினமும் இங்கே திருவிழா. தோழா நிற்காதே தோழா, உன் வாழ்க்கை உந்தன் திருவிழா. I've never worked with sir before. ஆனா அவங்களோட படங்கள், அவங்களோட personality, it's one of a kind, and I feel very lucky. நீங்க உங்க கூட work பண்றது எனக்கு இந்த opportunity கிடைச்சது. Thank you very much. It's been an absolute pleasure. And I think இந்த படத்துல நிறைய friends meet பண்ணேன். Vamshi in the படத்தோட director. Vamshi, can you come on stage please? Please for me. எல்லா shotsல first take is always Tamil, அதுக்கப்புறம் தெலுங்கு பண்ணுவாங்க. So he changed Karthi into a Telugu hero and he became Tamil. So any secrets you want to give out about your friends like me, Karthi, Nath, from this week? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், ஏதாவது தப்பு பேசுனா மன்னிச்சுங்க. தேங்க்யூ. எனக்கான இது ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நீங்கள் எல்லாரும் பிளெஸிங்ஸ் வேணும். என்னன்னா த மோஸ்ட் மெமரபிள் பார்ட் இந்த படம்ல வந்து கார்த்தி சார் அண்ட் தமன்னா ஒரு சண்டை, they always used to fight, and that was the best part that me and Nasir என்ஜாய் பண்ண இந்த எல்லா படம்ல. இந்த கார்த்தி சார் அண்ட் தமன்னா always used to have a cat fight. அதான் politics. two heroes வச்சு படம் எப்படின்னா ஹீரோஸ் எதனா ஃபைட் ஆகும்னு நினைச்சேன். பட் நோ, there always a cat fight between Tamanna and Karthi sir, and it was always fun for us. Thank you for making this such a fun journey. Thank you Vamshi. உங்க கூட work பண்றது it's really nourishing for me as an actor. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் உங்க கூட ஒர்க் பண்றப்போ நிறைய கத்துக்குவேன். அண்ட் அதனால அவங்க கூட நார்மலா ஹீரோஸ் எல்லாம் நான் காம்படிஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா தெரியும் அங்கே போக முடியாது. ஆனா கார்த்தியோட கண்டிப்பா காம்படிஷன் பண்ணுவேன், ஏன்னா அவங்க கிட்ட தான் கத்துக்கணும், அதனால அவங்க கிட்ட தான் காம்படிஷன் பண்ணணும். So thank you for letting me compete with you and hopefully getting better. పీవీపీ గారు, నేను ఎప్పుడూ నా కెరియర్లో ఒకటే అనుకున్నాను, లక్ కన్నా ఎక్కువ ఏం లేదు. తెలుగు కదా, వెల్కమ్ తెలుగు పీపుల్. சார் உங்களோட ஐ எம் வெரி வெரி ஹாப்பி நீங்க இந்த மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ணீங்க. ஏன்னா இது காமன் கதை கிடையாது. இட் நீட்ஸ் a lot of courage. ரொம்ப தைரியமான டிசிஷன் இது. அண்ட் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா என் கரியரோட இது ரொம்ப மெமரபிளான படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் தோழா a very memorable film in my career. நார்மலா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணேன் மைண்ட்ல. ஆனா இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் பல டைட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா தோழா வர்றதுக்கு அதே டைட்டில் வரணும்னு நினைச்சேன், அதான் போதும். சூர்யா எல்லாரும் என்ன லக்கி சான்ஸ் சொல்றாங்க. ஆனா லாஸ்ட் டைம் நீங்க பாகுபலி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, அது 600 crores கலெக்ட் பண்ணுச்சு. அப்படிதான் இந்த படம் அவ்வளோ தூரம் போகணும். Not only in India, of course, only the French version is released,
but we want them to see our Indian flavor to it. I hope this lucky charm works. I don't know if I'm forgetting anybody. I wish you all the very best for 24. I hope it works too. Thank you, Makal ellarukku thank you. சார் எப்படி இருக்கு திரும்ப சென்னைக்கு வந்தது? எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். வந்து இந்த நான் படித்த ஸ்கூல் இது. இந்த ஸ்கூலில் தான் நீங்கள் எல்லாம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஸ்கூலில் இங்கே நடக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாக் சார் இந்த ஸ்கூலில் வந்து விளையாடி இருக்காராம். கிரிக்கெட் விளையாடி இருக்காரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இங்கே இருந்து அப்புறம் அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்திருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். வெல்கம் சார். ஹவ் டு யூ ஃபீல் அபௌட் தி ஃபில்ம்? படம் எப்படி இருந்துச்சு? Can I speak in English? இங்கிலீஷ்ல பேசலாமான்னு கேட்குறாரு சார். வேற Translate பண்றேன். தெலுங்கு நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் அவர் சொல்றத. అందరికీ నమస్కారం. చాలా చాలా సంతోషంగా ఉంది. ఇంత చక్కటి వెల్కమ్ ఇచ్చారు నాకు ఇక్కడికి వచ్చిందని. అండ్ కరెక్ట్గా 25 సంవత్సరాలు అయింది నా ఫస్ట్ ఫిల్మ్ ఇదైతే తిరడాది ఇక్కడ రిలీజ్ అయ్యి 25 years అయింది. ఐ వాంట్ టు థ్యాంక్ మణిరత్నం గారు ఫర్ ఇంట్రడ్యూసింగ్ మీ టు తమిళ్. అండ్ అప్పటి నుంచి నన్ను చాలా బాగా రిసీవ్ చేసుకుంటూనే ఉన్నారు. ஸோ இதே திருடாத 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சா நினைக்கிறேன். வந்து நான் இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப தான் சார் அந்த படம் பார்த்தேன். பரவாயில்ல சொல்லலாம்ல, சொன்னா திட்டுவாரு, புரியல சாருக்கு. ஐ வாஸ் ஸ்டடிங் இன் தி ஸ்கூல் when I watched this film. இட்ஸ் ஓகே இல்ல, ஆல்ரைட். பட் இஸ் சேயிங் ஒவ்வொரு வாட்டியும் இந்த படம் வரும்போது நீங்கள் எல்லாரும் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. I'll talk in English, please. Okay. And I was actually born in Chennai. And my first 3 years was spent here, then we moved to Hyderabad. So I'm actually Chennai boy. So and people of Chennai, they always welcome me so well, so beautifully throughout. Whenever I come, whenever I'm at the airport, whenever I go to Madurai, Coimbatore, wherever I go, they come running, when are you doing a Tamil film again, sir? They ask me that. And I always wanted to do it. And this beautiful opportunity came with Tola. The beautiful opportunity came with Tola. And the film will release, film will become a big hit. That is all happens to us throughout our lives. Become hits, flops, whatever happens, film becomes a hit. But what I found in Tola is not a friend. I found a brother, my younger brother. I don't have a younger brother. And this is what I found with Karthi. And before Karthi, I have to talk about Surya. When somebody asks me, who do you like in the film field? Who do you like as actors? Who do you say, who are you a fan of? There are very, very few people I say like that. And one of them is Surya. I fell in love with his work after his film Gajini. When I saw Gajini, I think it is one of the most advanced, progressive and best films made in India in the recent times. Surya, I mean, fantastic job, Surya. Fantastic. அது ரொம்ப ஃபேமஸ் டயலாக் இருக்கு, எங்களுக்காக அது ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. பிகாஸ் அதை வச்சு நாங்கள் பாட்டு எழுதிட்டு இருக்கோம், இன்னும் பொண்ணுங்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஒர்க் அவுட் தான் ஆக மாட்டேங்குது.
நம்ம 2 பேரும் ஓடி போலாமா? இது ரொம்ப ஒரு தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னொரு ராஜமுருகன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட டயலாக் ரைட்டர், ஒரு டைரக்டர், குக்கு படத்தோட டைரக்டர். நான் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த படத்தோட டயலாக்ஸ் ஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு. அவர் கூடயே உட்காந்து ஒவ்வொரு சீன்லையும் மெனக்கெட்டு எழுதி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. இது ரொம்ப லக்கி ஃபிலிம். அடிக்கடி இந்த மாதிரி படம் லைஃப்பில் கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒன்று சொல்ல, எனக்கு கார்த்தி சார் இந்த படம் ஹீரோ இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். எனக்கு சார் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும், எல்லா படம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்க. யூ ஷுட் ஒன்லி ஹெல்ப் மீ டிரான்ஸ்லேட் இன் டு தமிழ் வாட் எவர் ஐம் டாக்கிங். ஃபர்ஸ்ட் I don't know, I'm really out of words. I'm really emotional now because எனக்கு தெரியாது. ஏன்னா டுடே மார்னிங் I got down in the airport. அப்படியே whenever I used to come for recordings, அப்படியே ஒரு பார்க்கும்போது எல்லா posters, there used to be other posters. இன்னைக்கு when I was coming with Nag sir, I saw Tola poster and my name on it. And it was so surreal and unbelievable. எனக்கு தெரியாது, this is definitely a divine blessing. In front of you I'm standing here. I don't know how could I have directed a Tamil film. I never imagined when I became a director. அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ அப்புறம் இன்னொரு டெபியூ, இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் கொடுத்தனா எனக்கு தெரியாது. அண்ட் ஃபர்ஸ்ட்லி இந்த ஃபீலிங்க்கு 3 பேர் காரணம். அது ஃபர்ஸ்ட் நாக் சார், கார்த்தி சார் அண்ட் பிவிபி. அவர் அண்ணான்னு கூப்பிடுறாரு, ஐ கால் ஹிம் அண்ணா. என்னன்னா இந்த ஒரு கேரக்டர் சொல்லும் போதும் அந்த கேரக்டர் மீது நம்பிக்கை, ஒரு டைரக்டர் மேல் நம்பிக்கை, அந்த ஸ்கிரிப்ட் மேல நம்பிக்கை தான் தொலா. அது நாக் சார்க்கு சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot for doing this project for me. And கார்த்தி சார், அவர் பற்றி பேசும் முதல்னா I just can't stop. As Nag sir found a true friend, I found a true friend for life. Ivarda and Tola. If this film has given me anything in life, it's given me 2 people, Nag sir and Karthi sir, who's traveled with me all through, who's made this possible for me. Our eppadi passion na adu edana passion da, adu acting aanu, adu election aanu, adu relief work aanu, avula passion vechi pannalam. Oru enakku oru word Tamil theriyadu. I don't know even one word of Tamil. It is he who educated me. Now even if I'm standing and talking these many words, it's just because of him. Thank you sir, thank you so much for making this possible for me. Thank you. And Surya sir and Shivkumar sir, thank you for making this occasion so special with you gracing this. I'm a big fan of you, Surya sir. And just standing here and talking in front of you is a pleasure feeling. And of course, gorgeous Tamanna, another friend whom I found, and we all had such a blast everywhere. And thanks to everyone. And I should talk about one person who's very important for this film. Piviana, please come and join me on stage. Without you, this film is not there. Or script mele or nambakku vechi spending so much on a content like this is not a normal job. It just needs a lot of guts and, a lot of guts and courage. Thank you, Piviana. You never budged back anywhere. You just kept us going. Thank you so much for standing behind me and behind this project. And I would like to welcome the hero of the day, the man of the day, Gopi Sundar sir. Please vaanga. Our illame, the way he, every tune, first tune, avalda. Our sync appadi irukku, enakku avarukku. And மலையாளம்ல பெரிய மியூசிக் டைரக்டர் அவரு, தமிழ்ல கூட படம் பண்ணிச்சு இப்போ, and thank him very much. And Madan, my friend, எனக்கு சொல்லும்போது I don't even know one word of Tamil. Madan and Karthi sir which நம்ம ஃபீலிங் சொல்லும்போது அவர் 2 பேர் தான் உட்காரு ஒரு லிரிக் கொடுத்தாரு. சார் இது ஃபைனலா அன்னைக்கு கார்த்தி சார் பேசும்போது அவர் ஃபைனல்னு சொல்லும்போது ஓகே ரெக்கார்டிங் அனுப்புங்கன்னு சொல்லுங்க. ஸோ அப்படிதான் எல்லா படம் நடந்துச்சு. ராஜமுருகன் சார் வித் இஸ் டைலாக்ஸ் எவ்வளோ இமோஷன், எவ்வளோ ஹியூமர், அவ்வளோ he just got into this film. Thank you Rajamurugan sir. Praveen sir, please come on to stage. And yeah,
Praveen sir, please come on to stage. KL Praveen sir. எனக்கு தமிழ் படம் ஃபுல்லா இவர் தான் ரெஸ்பான்சிபிள் டீ கொடுத்தாரு. ஸோ ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் மீ. ஸோ எல்லாம் இப்போ ஒரு பிரதர் பத்தி பேசும். PS வினோத், he is my brother who took care of me like an younger brother. அவளை இமோஷன் ரிலேஷன் இந்த ஜர்னில பில்டப் ஆயிடுச்சு. பல கோடி ரசிகர்களின் நாயகன் சூர்யா அவர்களை மேலே அழைக்கிறோம். பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், and of course தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு 24 பத்தி கேட்டுட்டு இருக்காதீங்க. வந்துரும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்துரும். அதே மாதிரி சிங்க அதுக்கப்புறமா வந்துடும். சம்மர்ல ரிலீஸ் ஆயிரும் 24. ஸோ பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்றீங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல டீசர் ரிலீஸ் ஆயிரும். அடுத்த பேசுவோமா? நான் டீசர் பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. அவ்வளோ ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து ஸ்டேஜில் இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா திரும்பி இந்த படத்தை பற்றி திரும்பி நடந்திருக்கிற விஷயங்கள் வந்து நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் என்னென்ன பாட்டு கேட்குறீங்களோ, என்னென்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு அந்த பாட்டில் இருந்துச்சு. கோபி சுந்தரம் உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். and also love all your work. I missed working with you. சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து. Loved all the songs. And PVP sir, wonderful show. இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகா இந்த அரங்கம், இந்த விழா ரொம்ப அழகா வந்து ஆர்கனைஸாக நடந்திருக்கு. From day one promotions also been wonderful. ஒரு படத்துக்கு வந்து கூட இருந்து உள்ள இருந்து வேலை செய்யறது மட்டும் இல்லாமல் சில படங்களுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாத மற்ற படங்களுக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது நிறைய பேர் ஸ்டேஜில் பேசியிருக்காங்க. நானும் அதை உணர்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தேர் ஃபார் எவ்ரிபடிஸ். அண்ட் எஸ், இந்த படத்தை பற்றி எனக்கு முதல்ல சொல்ல ஆரம்பிச்சது வந்து நம்ம எடிட்டர் பிரவீன். பிரதர், இந்த படம் பார்த்துட்டேன், பிரமாதமாக வந்திருக்கு, இந்த டைரக்டரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு முதல்ல சொன்னது வந்து பிரவீன். ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ் ஃபில்ம். கார்த்திகிட்ட நான் வந்து அடிக்கடி கேட்டுப்பேன், எப்படி இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட், எப்படி இருக்குன்ட்டு. கலகலப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பாரு, அது அந்த மேக்கிங்லேயே பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட்டு டீசர் பார்த்த உடனே எனக்கு டப்புன்னு கண்ணில் பட்டது வந்து அஃப்கோர்ஸ் விஷுவல் தான். PS வினோத் சாரோட அகெயின் பெரிய ஃபேன் நான். அந்த விஷுவல் வந்து மறுபடியும் அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதம் இருந்தது. சுனில் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் ஆல் த பெஸ்ட் சுனில் ஃபார் திஸ் ஃபில்ம் அகெயின். அண்ட் தமன்னா சின்சியரான பொண்ணுங்க, படு சின்சியரான பொண்ணு. அயன் படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், படு சின்சியரான பொண்ணு. எனக்கு முன்னாடி தமிழ் டைலாக் மனப்பாடம் மட்டும் இருக்கும். இருங்க அந்த டைலாக் பேப்பர் காட்டுங்க அப்படின்னா மறுபடியும் போய் டைலாக் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஷீ வில் பி ரெடி வித் ஹர் தமிழ் லைன்ஸ். அந்த வளர்ச்சி அவங்கள பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. இந்த படத்துலையும் இவங்க 3 பேர்த்தோட மேஜிக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம்லையும் தெரியுது. இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஜேர்னின்னு நிச்சயமாக நம்மளுக்கு தெரியும் இந்த படத்தை பற்றி. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அந்த பாசிட்டிவ் வைப்பு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அது நிச்சயமாக ஸ்கிரிப்டை தாண்டி, பர்ஃபார்மன்ஸை தாண்டி இன்னொரு மேஜிக் லேயர் வந்து ஒரு மேஜிக் டஸ்ட்ன்னு சொல்லலாம். அது வந்து அந்த படத்தில் தூவப்பட்டிருக்கும். அந்த ஷூட்டிங் என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அது அவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆடியன்ஸுக்கும் படத்துக்கும் வந்து அந்த கனெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அது மேக்கிங்கில் என்னால் பார்க்க முடியுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது பிடிப்பாங்க என்னோட நாக் சார் பற்றி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஐ நோ இட்ஸ் டேக்கன் லாட் ஆஃப் டைம், பட் சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ அப்படியே விசில் அடிக்கணும்னு தோணுச்சு. அச்சச்சோ பெண்மை படம் பாட்டு கேட்கும் போது, விடிய நடனம் கேட்கும் போது நான் மறுபடியும் எழுந்துச்சு அந்த ஆடணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ போய் ஃபேனு இளையராஜா சார் மியூசிக் கேட்டுட்டு. அப்போல்லாம் வந்து பாடி பஜாரில் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து அந்த லிரிக்ஸ் புக்கு இருக்கும், அதை வச்சு நாங்கள் வந்து பாடிட்டு இருப்போம். பாட்டை வந்து வரும்போது பாடிட்டு இருப்போம். அண்ட்
இதை மறுபடியும் நான் காட்சி சொன்ன நாங்கள் படித்த ஸ்கூலில் நான் சார் கூட நின்று அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறது வந்து அகெயின் இஸ் கோன் பி ஒன் மூமெண்ட் வில் ஆல்வேஸ் செரிஷ். காட்சி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் வந்து டேலண்டடாக இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து பெரிய திறமைகள் இருக்கு, நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலரை மட்டும் வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம், ஒரு ஃபோக்கஸ் போட்டு அப்படியே ஜூம் போட்டு கூட வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பார்க்கறது வந்து நான் சார் நான் சொல்லுவேன், வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா வாழலாம், எவ்வளோ ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிறது, பேலன்ஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிறது இவரை ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நினைச்சிட்டே இருப்பேன். நான் கார்த்தி ஷூட்டிங் போகும்போது கேட்பேன், என்ன பண்றாரு அவர், அவர் எப்படி இருக்கிறாரு அவரு. நாக் சார் மட்டும் இல்லை, சுப்ரியா அவங்க ஃபேமிலி எல்லாருமே 6 o'clock பேலன்ஸ்டா இருக்கிறது இதெல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் தான், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், பட் அதை தாண்டி எப்படி போகலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்பதான் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து lot of lessons கார்த்தி கீப்ஸ் ஷேரிங். ஷூட்டிங் ஸ்பாட்டை பத்தி சார் மட்டும் இல்லாம ஏஆர் அவர்களும் அதே மாதிரி தான் நிறைய சில்வர் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு, பிளாட்டினம் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு. பட் சுப்ரியா ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பெரிய ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா எப்படி அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, லைவ்லியா இருக்காருன்னு பார்த்தா கிச்சன் கார்டன் இருக்கும், அதுல ஒரு கத்திரிக்காய் வரும், ஒரு சின்ன தக்காளி வரும், அதை இன்னைக்கு முளைச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதை அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனா சொல்லுவாரு அப்படின்ட்டு. சின்ன சின்ன விஷயங்களையும் கூட வந்து அவ்வளோ சந்தோஷங்கள் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டர்ஃபுல் சார் டு பி ஹியர் வித் யூ ஆன் ஸ்டேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆந்திரா போகும்போது எல்லாமே நீங்க கண்ணில் பார்க்கணும். அதைய இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மேக் சம்ஒன் ஃபீல் வாண்டட், டு பி வெல்கம்டு. அது வந்து நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன், நம்ம இங்க இருக்கிறோம்னா வந்து எல்லாம் அன்பு இருக்கும், எல்லாம் மரியாதையும் இருக்கும், பட் அதை வெளி காமிக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் அங்க போன வந்து அந்த இடம் நம்ம இடம் மாதிரி நம்மளை வரவேற்பாங்க, நம்ம மேல அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க. அது வந்து நாக் சார் சரி, நாக் சார் ஃபேமிலி சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சொல்லி ஆகணும். எனக்கு மட்டும் இல்லை, வரவங்க அத்தனை பேருமே இந்த கையை விரிச்சு வரவேற்பாங்கல்ல, அப்படி வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. இங்க இருக்க ஒரு 80s வந்து இண்டஸ்ட்ரி இருந்து போயிடுச்சு. ஏன் போச்சு அப்படின்னு இவங்கெல்லாம் போகாம இங்கேயே வச்சிருந்துருக்கலாம், இங்க இருந்து யாருமே விட்டு இருந்திருக்க கூடாது அப்படின்னு தோணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி தனியா பிரிஞ்சு போகாம இங்கே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பேன். இனிமே இங்க இருக்கிற தெலுங்கு ஃபேமிலிஸாக அங்க போகாம நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளவு தங்கமா இருக்கும் அங்க போனா. த டைம் வி ஸ்பெண்ட் தேர். ஸோ நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், பட் ஐ ஹேட் டு டெல் ஆல் திஸ். அங்க போயிட்டு நான் குவைட்டா வந்துடுறேன், என்னோட அனுபவங்களை ஷேர் பண்றதுக்கு வேற டைம் கிடைக்கல. திஸ் ஃபில்ம் அகெயின் வில் கிரியேட் அ மேஜிக் இயர். என்னென்ன கேட்குறீங்களோ என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்கு. ஸோ பிவிபி சார், த ஹோல் டீம், வம்சி, அகெயின் வெல்கம் பேக் டு சென்னை. And I'm sure with all love and lot of support, this film will penetrate everywhere. போக வேண்டிய எல்லா மூலை முடுக்குக்கும் போய் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுக்கும். பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள்.